எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை. இந்த குட்டி அணில் வந்து ஒரு வாரம் ஆச்சு. நம்ம லாங் வீடியோலயும் இதை போட்டிருக்கோம். போல மார்னிங் சன்லைட்ல இதை வச்சுட்டு செடிக்கு தண்ணி விட போயாச்சு. செடிக்கு தண்ணி விட்ட கையோட அப்படியே வாசலுக்கும் தண்ணி தெளிச்சாச்சு. வீடு வாசல்னு எல்லாத்தையும் சுத்தமா கொட்டி பெருக்கியாச்சு. அப்படியே நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலமும் போட்டாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருக்கேன். நான் வெளியே கோலம் போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு உள்ள வீடெல்லாம் கூட்டிட்டு இருந்தாரு. அடுத்து நம்ம அணில் குட்டி இவனுக்கு சின்டூன் பேர் வச்சிருக்கோம். அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு வேலையை பார்க்கலான்னு கோசாப்பழ கட் பண்ண உட்காந்தாச்சு. காலையில வெறும் வயித்துல என்ன சாப்பிடுறோமோ அதை பொறுத்ததான் நம்ம ஹெல்த் கண்டிஷன் இருக்கு. அதனால வெறும் வயித்துல டீ காஃபி எதுவும் குடிக்காதீங்க. சாப்பிடலாம் சாப்பிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற குப்பையும் கொட்டிட்டு வந்தாச்சு. நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல நான் டாக் பண்ணிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டே போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு இட்லியும் அதுக்கு கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு குக்கர்ல என்ன சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா, 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க 4 தக்காளி, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து இப்ப கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் கலரி விட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டுக்கலாம். விசில் வர கேப்ல நான் குளிச்சுட்டு வந்துட்டு இட்லியும் ஊத்திட்டேன். அவ்வளவுதாங்க, எல்லா வேலையும் முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கடைஞ்சா போதும். குக்கர் ஓபன் பண்ணி இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டு கடைஞ்சு விட்டுறலாம். இது கூடவே புளி போட்டு வேக வச்சிருந்தோம்னா சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், கெட்டு போகாம. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் கத்திரிக்காய் கடையில தான். உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.